அன்பு வணக்க நண்பர்களே, அனைவரும் வெற்றி அடைய எனது மனமார்ந்த பிரார்த்தனைகள். சரி, இன்றைக்கு நியூமராலஜியும் அஸ்ட்ராலஜியும் சேர்த்து பார்க்கக்கூடிய தகவலில் கடக ராசி, நீங்கள் கடக ராசியில் பிறந்தவர்களா? சரி, முக்கியமாக இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1/10/1928. சரி, அதற்கு முன்னாடி நம்மளோட இந்த சரவண சக்ஸஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய தகவல்களை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக நான் காத்து கொண்டு இருக்கிறேன். சரி, கடக ராசி என்றாலே ஒரு சிறப்பான ராசின்னு தான் சொல்லணும். ஏன்னு சொன்னாக்கா, இவங்க எப்போதுமே சந்தோஷமாக, அழகாக, ஆனந்தமாக இருக்கக்கூடியவர்கள் இருந்த போதும் இவங்களோட சிந்தனைகள் 15 நாள், அதாவது சந்திரனுடைய ராசியாக இருக்கிறதுனால இவங்க 15 நாள் ரொம்ப சிறப்பான ஒரு ஆற்றலும் சிந்தனையும் இருக்கவும், மறுபடி 15 நாள் கொஞ்சம் கஷ்டமான சிந்தனைகளே வரும், மந்த சூழ்நிலைகளே உருவாகும். இதற்கு காரணம் என்னன்னு சொன்னாக்கா, இந்த வளர்பிறை தேய்பிறை தான். சரி, ஆனால் பொதுவாக பார்த்தால் இந்த கடக ராசியில் பிறந்தவர்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் எதிர்நோக்கக்கூடிய பலமும் ஆற்றலும் சக்தியும் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இவங்க வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டங்கள், கவலைகள் எல்லாம் ரொம்ப சேர்த்து வச்சுக்க மாட்டாங்க. நடக்கிறது நடக்கட்டும், இறைவன் என்னோடு இருக்கிறார் என்ற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அன்பையும் பாசத்தையும் அதிகமாக, நேசத்தையும் அதிகமாக பெற்றுக்கொள்ளறதுக்கு காத்து கொண்டு இருக்கிறவர்கள் மற்றவர்களுக்கும் இவங்க கொடுப்பாங்க. தனக்குன்னு ஒரு பெரிய ஆசைகள், பேராசைகள் இல்லாத ஒரு நபர்கள் என்றால் இந்த கடக ராசியில் பிறந்தவர்கள் தான். சரி, அப்படி இருக்கும்போது இவங்க 1வது எண் மற்றும் 10வது எண்ணில் பிறந்திருந்தால் இவங்கள் சூரியனுடைய அம்சம் நிறையாக இருக்கும். இவங்களுக்கு அன்பு, ஆற்றல்கள் இதெல்லாம் நிறையாக இருந்தாலும் சூரியனுடைய அம்சத்தில் இவங்க பிறப்பதனால் இவங்களுக்கு கொஞ்சம் ஆக்ரோஷமும், கொஞ்சம் கோபக்காரர்களாக இருப்பாங்க, அவசர புத்தி உடையவர்களாக இருப்பார்கள். மற்றவர்களை எதிர்த்து போராடக்கூடிய எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அரசாங்க தரப்பில் பணிபுரிவதற்கும் இவங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது 19 எண்ணில் பிறந்தவர்கள் 1ம் செவ்வாய் 9ம் சேர்வதனால் இவங்களுக்கு நல்ல ஆற்றல், திறமை அதிகமாக இருக்கும். இவங்களுடைய சிந்தனைகள் ரொம்ப கூர்மையாக இருக்கும். பொதுவாக இவங்க அரசாங்க தரப்பில், அரசாங்கத்தில், அதாவது முக்கியமாக இந்த யூனிஃபார்ம்னு சொல்லக்கூடிய இந்த பாதுகாப்பு அம்சத்தில் பணிபுரிவதற்கு வாய்ப்புகள் நிறையாக உண்டு. மேலும் 28இல் பிறந்தவர்கள், 28ஆம் தேதி பிறந்தவர்கள், கடக ராசியில் பிறந்தவர்கள் அதிகமான கல்வி சிந்தனை உடையவர்கள், மக்கள் சேவை ரொம்ப இவங்க நீதி, நேர்மை, நியாயம் ரொம்ப கண்டிப்பாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள். அதனாலவே இவங்களை பிறருக்கு கொஞ்சம் கோபப்படுற சூழ்நிலையும், இவங்களை ஒதுக்கி வைக்கக்கூடிய சூழ்நிலையும் நிறையாக வரும். இருந்த போதும் மொத்தத்தில் இந்த எண்களில் பிறந்த யாருமே மற்றவர்களை சார்ந்தோ மற்றவர்களை நம்பியோ இவங்க வாழக்கூடியவர்கள் அல்ல. இவங்களோட வாழ்க்கையை எல்லாமே இவங்களே நிர்ணயம் செய்து தன்னுடைய வெற்றிக்காக தன்னுடைய வாழ்க்கையில் பல போராட்டங்களை எதிர்நோக்கி சந்தித்து போராடி வெற்றி அடைந்து வாழ்க்கையில் ஒரு நல்ல உயர்ந்த நிலையை அடையக்கூடிய நபர்கள் என்று சொன்னால் அது இந்த கடகராசியில் பிறந்த இந்த 1, 10, 19, 28 தேதிகளே ஆகும். ஸோ மொத்தத்தில் இவர்கள் அனைவருமே நல்ல சீரான வெற்றியும், சீரான ஒரு பொருளாதார பிரச்சனை இல்லாமல் வாழக்கூடிய நபர்களாகவே இவங்கள் இருப்பார்கள். நன்றி, வணக்கம்.